ரவி சார், இந்த படத்தோட இனிஷியலா வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி அவர்கள், அதாவது ரவி மோகன் வந்து இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்றதா இருக்கு. பட் அவர் வந்து வெளில போறது அந்த சமயத்துல வந்து சிந்து உள்ள வரும். அண்ட் இதேதான் நம்ம பொன்னியின் செல்வன்லயும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சிந்து பண்ண வேண்டியது வந்து, அப்புறம் சிந்து இருந்தா நாங்க யாருமே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க. இது இன்னுமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் போதா? சிந்துக்கு அகேன்ஸ்டா வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாபாத்திரம் யாருக்கு பொருந்தும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாரு. டைரக்டர் மனசுல இருக்கும். அவர் எழுதும் போதே வந்து அந்த நடிகரை வந்து இது பண்ணி தான் எழுதுவாரு. அந்த நடிகர் செட் ஆகும் போது ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க பி மாதிரி. ஸோ அதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து உட்கார்றாரு. ஆனா எனக்கு பயங்கரமான ஆச்சரியங்க. ஏன்னா சிம்பு வந்து எல்லாருமே அப்படி இப்படி ஷூட்டிங்க்கு லேட்டா வருவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கதையில இன்வால்மெண்ட் ஆவாரு. எனக்கு இந்த ஹீரோனை போட சொல்லுவாரு, சீனை இப்படி மாத்தான்னு சொல்லுவாரு, லொகேஷனை இப்படி சேஞ்ச் பண்ண சொல்லுவாரு, அப்படி சொல்லுவாரு, இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு சும்மா வெத்து பொருளின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, செக்கச்சவந்த வானம்ல வந்து சிம்பு பண்ணாரு. அதையும் மீறி இந்த படத்துல பண்றாருன்னா அவர் எவ்வளவு கோஆபரேட் பண்ணிருப்பாப்புல மணிரத்னம் சாருக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மணிரத்னம் சார் வந்து பொறுத்தவரை வந்து பார்த்தா ஒரு ஏஜான டைரக்டரா இருந்தாலும் மக்களுடைய பல்ஸ் பிடிச்சவர். ஏன்னா யார் நல்ல யோசனை பண்ணுங்க, யார் வந்து 30 வருஷம் ஃபீல்டில் வந்து ஒரு டைரக்டரா நிற்கிறாரோ அவர் உண்மையிலே ஜெயிச்ச டைரக்டர். அவர் எத்தனை தோழி படமும் முக்கியம் இல்லை, அவர் படத்துக்கு இன்னைக்குமே வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு. என்ன பொறுத்தவரை மணிரத்னம் சார் ஒரு ஒரு சுமாரான ஹிட்டு, ஒரு ஃபிளாப்பு, ஒரு ஆவரேஜ் எந்த படம் கொடுத்தாலும் சரி அவர் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலேயே மணிரத்னம் சாரை பாராட்டணும். ஏன்னா மணிரத்னம் சார் அப்ப என்றான யாருமே இப்ப இல்ல, ஒரு சிலர் தவிர. எனக்கு என்னன்னா சுந்தர்சி சார் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா ஃபீல்டில் நிற்கிறாரு, இன்னும் டைரக்டராகவே ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து படங்கள் கூட பாத்தீங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆகுது. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய உழைப்பு, அவர் மேல உள்ள நம்பிக்கை. நீங்க நல்லா பாருங்களேன், மணிரத்னம் சாரும் அதே மாதிரிதான். யாரு ஹீரோங்கிறத பண்ண மாட்டாரு. கதை எழுதிட்டு இந்த படத்துக்கு இவர் ஹீரோ ஆனா சரியா வரும்னு சொல்லிட்டு அவர் தேடுவாரு. அது இல்லைன்னா மாற்று ஆப்ஷன் போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரியே வந்து சுந்தர்சி சாரும் பாத்தீங்கன்னா கதை எழுதும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து கதையை தான் எழுதுவாரு, கதைக்கான நாயகனை தான் அவர் தேடுவார். நாயகன் யாரு கிடைச்சாலும் சரி அவரை போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இல்ல நான் வந்து ஒரு சில டேரக்டர் இருக்காங்க, நம்ம லோகேஷ் கனகராஜ சார்லாம் சொல்லலாம். அவர்லாம் பாத்தீங்கன்னா லோக்கி நெல்சன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணிட்டு அந்த ஹீரோக்காண்டி கதை பண்ணிட்டு இருப்பாங்க, கதைக்காண்டி ஹீரோவை பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரஜினி சார் இருக்காரு, ரஜினி சாரோட கால் சீட் கிடைக்க போகுதுன்னா தரமா இறங்கிடுவாங்க, இது ரஜினி சாருக்கான எழுதப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஜய் சாரை வந்து மனசுல வச்சு படம் எழுதுறான்னு சொன்னா இந்த விஜய் சார் ஹீரோ. ஒரு சில பேர் வந்து கதை எழுதிட்டு இந்த கதைக்கான எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கதையவே அவங்களுக்கான எதிர்பார்த்துட்டு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இது அவங்களுக்கான கதை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த வருஷம் வந்து மணிரத்னம் சாருக்கு கிடையாது. அதனாலயே நம்ம தெரியல, சிம்பு வந்து உண்மையில சொல்ற ஒரு என்ன சொல்றது வளர்ப்பு மான் மாதிரி தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட். எல்லாருமே சிம்பு எதிரியா பார்க்கும்போது ஒரு சூப்பரான டைரக்டர், உலகத்தரம் வாய்ந்த டைரக்டர் வந்து என்னோட புள்ள மாதிரி 2வது படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதே சிம்பு வந்து செம்மங்க. சிம்பு ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே சொல்றேன், சிம்பு ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அலம் மோதணும்னு நான் விரும்புறேன். அடிச்சு தூள் கிளப்புங்க. ஏன்னா சிம்பு எப்படிப்பட்ட ஆளுங்கிறத மணிரத்னம் சார் 2வது படத்துல அடிச்சாரு அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவி சார், இப்போ முக்கியமான விஷயம் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, எப்படி சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கியை பிடிக்கன்னு சொன்னாரு விஜய். அவரே எஸ்டிஆருக்கு வந்து கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஒரு பிலிம் கிரிட்டிக்ஸா எவ்வளவு பெருசா பாக்குறீங்க? ஏன்னா இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி தானே அடுத்த இவ்வளவு காலகட்டத்துக்கு. ஏன்னா விஜய் கிளம்பிட்டாரு, ரஜினி சார், கமல் சார் எவ்வளவு வருஷங்கள் படங்கள் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்களும் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு விஜய் வந்து ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்டு நீதான் அடுத்து சொன்னோம்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்கு. அது டைரக்டர் சொன்னா கூட விஜய் சார் சொல்றாரு எனக்கு அடுத்து இவன் வருவான்னு சொல்லிட்டு அவரை கெஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து பிபி வந்து நீங்க வந்து துப்பாக்கி கொடுங்க சார் அவர்கிட்ட சொன்னா கூட எதுக்கு தேவையில்லாம அந்த ரோலுக்கு இவரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு எல்லா தகுதியுமே இருக்கு. ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோ. அடுத்து வந்து இவரை மாசா வளர்த்து விடலாம். ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வந்தாரு, நம்மலாம் பேக்ரவுண்டோட வந்திருக்கோம், எஸ்கே வந்து பேக்ரவுண்டோட வந்தாரு. இவர் மாதிரி ஆள் சினிமாவை வந்து வச்சுக்கணும் கையிலன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கொடுத்தது வந்து முன்னாடி பார்த்தா ஒரு காமெடி சீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து உண்மையிலேயே சொல்றேன் அது பயங்கரமாயி போச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி உண்மையிலேயே எஸ்கே ரொம்ப மெனக்கட்டாரு, இது சந்தேகமே இல்லை. அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், சிவாஜி கணேசன் எம்ஜிஆரையும் வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்காங்க தியாகராஜா பகதூர் அவங்களாம் இருக்காங்க. அந்த ரேஞ்சில நம்ம போக வேணாம், அந்த ரேஞ்சை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. தெரியும், இருந்தாலும் வந்து அதை பேசி நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரியா ஸ்லோ டவுன் பண்ண விரும்பல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜிங்கிற 2 துருவங்கள் இருந்துச்சு. சூப்பரா நடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாஜியா இருக்கும். ஆனா மாசான படங்கள் எது ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் தான் ஓடிச்சு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ எம்ஜிஆர், ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படங்களை கொடுத்தா ஒரு குடும்ப பாங்கான ஒரு சூப்பரான நடிகர். எத்தனை அவார்டு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு அப்படின்னா நம்ம சிவாஜி கணேசன் சார். அதுக்கு அடுத்து வந்து என்ன, ரஜினி சாரையும் கமல் சாரையும் பார்க்கலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் பயங்கரமா வந்து ஜெயிச்சவங்க. ஆனால் அதில் கமல் சாருடைய ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமா இருக்கும். எல்லா படமே ஹிட் ஆனாலும் ரஜினி சார் வந்து கமர்ஷியலா வந்து ஒரு டைரக்டருடைய ஹீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவர். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா இருக்கும். ஆக்டிங் வைஸ் ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையா ரஜினி சாரே சொல்லுவாரு, என்னை விட கமல் சிறப்பான நடிகன் அப்படின்னு சொன்னா கமல்ஹாசன் தான். ஆனா கமர்ஷியல் ஹிட் யாருக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கு கிடைச்சுன்னா ரஜினி சாருக்கு. இதை வந்து நான் வந்து பிளவுபடுத்தியோ பிரிச்சு வச்சே பார்க்கல, இதுதாங்க நடைமுறையில் உண்மை. அதுக்கு அடுத்து அப்படியே காலகட்டத்தில் வாங்கல விஜயும் அஜித்தும் வர்றாங்க. ரெண்டு பேரும் நானா நீயான்னு போட்டி வருது. ஆனா அஜித் வந்து அற்புதமான நடிகர், எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா மாஸ் யாருன்னு கேட்டா விஜய் தான். அதை வந்து அஜித் சாரே ஒத்துப்பாரு. நல்ல பயங்கரமான ஒரு கமர்ஷியலான படங்கள்லாம் கொடுத்து சக்சஸ் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் தான். அது சந்தேகம் இல்லை. நம்பர் 1 யாருன்னு போனேன்னா கண்டிப்பா சொல்றேன், நம்பர் 1 வந்து விஜய் தான். அஜித்தை கம்பேர் பண்ணும்போது அஜித் சார் படங்களை பார்த்தீங்கன்னா நடிகன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண படம் எல்லா படமே ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலுமே செம்மையா நடிப்பு அடிச்சு தூக்குடாப்ல. ஒரு சாதாரண ஒரு இப்போ வந்து விஜய் சாரை வந்து வில்லனா ட்ரை பண்ண எந்த படமே வந்து சரியா போகல. அழகிய தமிழ்மண் எடுத்துங்க, கோட் எடுத்துங்க, இதெல்லாம் வந்து விஜய் சாரை வந்து வில்லனா வந்து காமிச்சாங்க, அதெல்லாம் சரியா போகலாம். அஜித் சாரை படம் பெஸ்ட் வில்லனுடைய அவார்டே வாங்கினவர். அந்த மாதிரி ஒரு செம்ம படம். வில்லன்லயே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாலி எடுத்துக்கங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பெஸ்ட் வில்லன் நல்ல நடிகர்ஸ் தான். அதுக்கு அடுத்து நீங்க சொல்ற இடத்துக்கு வர்றேன். தனுஷோ, அடுத்து யாரை வேணாலும் எடுத்துக்கிறங்க. சிம்பு வந்து செம்ம ஆக்டிவ். தனுஷ் வந்து மாஸ் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல். ஆனா செம்ம நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்பு. இதில் அடிச்சுக்கவே முடியாது. அதனால வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. சூப்பர் ஸ்டாரா ஆக முடியாது சிம்பு, ஏன்னா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவருடைய படங்கள் கமர்ஷியலா வந்து பயங்கரமான ஹிட் ஆக முடியாது. ஒரு மசாலாலாம் திரிக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன ஆள் வந்து தனுஷ், அவர் வந்து மசாலால எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாப்ல, பின்னிடுவாப்ல. அந்த மாதிரி ஆடுல. ஆனா அதுக்காண்டி அவர் நடிகர் இல்லையான்னு கேட்டா கிடையாது. ரெண்டு பேருமே நல்ல நடிகரா இருந்தாலும் இந்த இன்னைக்கு ரேஞ்சில் என்ன மாதிரி போயிட்டீங்கன்னா அதுதான். ரவி சார் இப்ப அடுத்து என்னன்னா சன்ரைஸ்ல கமல் சார் டியூவல் ரோல் பிளே பண்றாங்க. அதாவது பொண்ணு வந்து ஒரு பிரதர் மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி பிளே பண்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்படி ஒருத்தர் வரா மாதிரி ஒரு கேள்வி. கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா டூவல் ரோல் பண்றாரா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரை வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா கமல் சாரோட ரோலை வந்து கண்டிப்பா வந்து எஸ்டிஆர் எடுத்துக்க போறாருங்க போது அவருக்கு 2 ரோல் கொடுத்து வேற மாதிரி பிளே பண்ண மாட்டாங்க. துரோகம்ங்கிறது வந்து ஒரு யங்ஸ்டருக்குமே உள்ளது. அந்த துரோகத்தினால என்ன ஆச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. அதனால வந்து அவரே வந்து அண்ணனா வர்றாரு, தம்பியா வர்றாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் குழப்பி என்ன சொல்றது ஒரு கம்சி ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் வந்து செத்துட்டேன், அவங்க எல்லாருக்கும் நான் செத்தமா இருக்க போறேன். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்னை யார் கொன்றுப்பா, எனக்கு துரோகம் பண்ணது யாரு, இதை கமல் வாட்ச் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து பண்றாரு. என்ன பொறுத்தவரை தமிழ் சினிமால இந்த படத்தோட இன்டர்வல் வந்து மாசா இருக்க போது அதுக்கு அடுத்து ஒரு கர்டனை எடுத்துக்கிறீங்களேன், தரமான ஒரு இன்டர்வல் போர்ஷன் வச்சிருப்பாங்க. நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப அப்படியே செதுக்குவானுங்க. ஆனா இதுலயும் நான் சொல்றேன், இன்டர்வல் எல்லாருமே விசில் அடிச்சு வெளியில வர மாதிரி ஒரு சீன் பண்ணிருப்பாப்ல மனிதன் சார். அது சந்தேகமே கிடையாது. ரவி சார் இப்போ த்ரிஷா சார் இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான ஒரு ரோல் வந்து பிளே பண்ண போறாங்க? த்ரிஷா சொல்லும் போது ஐ எம் ஒன்லி யுவர் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சார் ஒரு டைலாக் பேசுறாரு. இதுல இருந்தே தெரியுது அவர் ஆடமுடைய லவ்வர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க வந்து எப்படி கமல் சார்கிட்ட வந்து சில மேட்டர்ல வந்து வெளியில வர வைக்கணும் அல்லது என்ன பண்ணியிருக்கணும் எதனால அப்படிங்கிறத வரப்போகுது. ஆனா கமல் சாருக்கு த்ரிஷாவுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு என்ன சொல்றது ஒரு ரொமான்ஸை தாண்டி ஒரு முறையான போர்ஷனை வந்து கண்டிப்பா செட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்தோட ட்விஸ்டா இருக்கும். அதை அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ண விரும்பல. எனக்குன்னு ஒன்று நினைச்சிருக்கேன், அதை ரிவீல் பண்ண விரும்பல உண்மையிலே. ஆனா அதுதான் நடக்க போகுதுங்கிறது எனக்கு சந்தேகமே. இப்போ த்ரிஷா கமல் அப்படின்றத தாண்டி த்ரிஷா சிம்புட இனிஷியலா எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா இப்ப திடீர்னு சர்ப்ரைசிங்கா ட்ரெய்லர்ல இருந்து எப்படி இருக்கு அது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா த்ரிஷா அண்ட் கமல்ஹாசன் அவங்க 2 பேருக்கு பார்க்கும்போது அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல அந்த ஒரு லவ் காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கிளிக் ஆயிருக்கா? நீங்க சொல்றதை வச்சே பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சிம்பு வந்து த்ரிஷாவோட லவ்வரா இருப்பாங்க. படத்துல டார்ச்சர் வந்து த்ரிஷாவை வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரை பண்ற மாதிரி இருக்குது. அது மூலமும் கூட பகை ஒரு வில்லத்தலம் வந்து எல்லாமே உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இது கூட மனிதன் சார் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ட்ரைலர்ல ரிவீல் பண்ணிட்டோம்னா அப்ப படத்துல யார் உட்காருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.